ஒரு ஊடகவியலாளராக கேட்குறேன். கடந்த 10 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இப்ப இருக்கக்கூடிய 4 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொரு விதத்துல டிஃப்ரெண்டா தான் இருந்திருக்கு. இப்ப எனக்கு பர்சனலா நான் ஒரு மீடியாக்காரனா பார்க்கும்போது ஏடிஎம்கே பீரியட்ல என்ன வேணாலும் பேசலாம். யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்மளை யாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம பாட்டு தைரியமா பிடிச்சதெல்லாம் நம்ம பேசலாம். அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஊடகங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ரொம்ப அவதூறா ஏதாவது பேசினா மேபி வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கலாம். பட் அதை தாண்டி ஜென்ரலா ஊடகங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. கரெக்டான விஷயங்களை நீங்க தைரியமா பேசலாம். அதிகாரத்தில் இருந்தவங்கள நீங்க தைரியமா விமர்சிக்கலாம். யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. அதனால அப்ப இருந்த மீடியா பார்த்தோம்னா ஃபுல்லா அட்டாக் பண்ணாங்க ஏடிஎம்கேவை. பயங்கரமா ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா மீடியாவை ஓரளவுக்கு டிஎம்கே அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது நல்ல விஷயம் இல்லை. அது ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் இல்லை. ரெண்டாவது, நீங்க மீடியாவை உங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரீங்கனாலே உங்க ஆட்சியில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு அர்த்தம். உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைன்னா நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஊடகங்கள் தைரியமா பிடிச்சதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிடலாம். ஆனா உங்ககிட்ட நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதை நீங்க மூடி மறைக்கிறீங்க அப்படின்ற ஒரு தேவை, உங்களுக்கு மூடி மறைக்க வேண்டிய தேவை வரும்போது தான் நீங்க மீடியாவை உங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரீங்க. ஸோ களத்துல இப்ப நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது திமுக வந்து எனக்கு நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கனால திமுக ஆட்சியில எனக்கு பெரிய ஒரு அதிருப்தி